ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ரீசைக்கிள் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பென் ஹோல்டர் ஒரு டின் கேன் வச்சு பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஓல்டு ரசகுல்லா டின் கேன் தான். அதை வச்சு நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் ஒரு க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் நான் பேட்டர்ன் வரைய போகிறேன். நான் இப்போது ஃப்ராகோட ஃபேஸ் மட்டும் வரைகிறேன். கார்ட்டூன் ஃப்ராக் இமேஜ் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிற இடத்துல கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் அது நம்ம அந்த டின்னில் ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நான் லெக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இது ரெண்டும் வரைகிறேன். ஹேண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். அது கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க விரலுக்கு இடையில. லெக்குக்கு நம்ம கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா ஃப்ராக்ஸோட லெக் கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் ஸோ இதை நம்ம வரைஞ்சதுக்கப்புறமா இப்போது கட் பண்ணிக்கலாம். இதே ஷேப்பாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க அந்த லைன் மேலேயே. இப்போ நான் லெக், ஹேண்ட், அப்புறம் ஹெட் பார்ட் இது மூணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபோம் ஷீட்டோட ரிமைனிங் பார்ட் எடுத்துகிட்டு அதில் நம்ம கால், கை இது ரெண்டையும் வச்சு இன்னொரு தடவை அப்படியே வரைஞ்சிக்கிறோம். ஸோ தட் நமக்கு இன்னொரு கை இன்னொரு கால் ரெண்டும் கிடச்சிரும். அப்படியே வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 கை 2 கால் அதுக்கப்புறம் ஹெட் எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து நான் ஒரு க்ரீன் கலர் கார்ட் ஸ்டாக் எடுத்துக்கிறேன், சார்ட் பேப்பர் மாதிரி. அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டின் கேன் இருக்குது இல்லையா, இதில் நான் ரோல் பண்ண போகிறேன். நம்ம ஒரு ஃப்ராக் மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதுவும் க்ரீன் கலரே எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த டின் கேனை வச்சுட்டு நான் ஷேப் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேராக கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும். ஃபுல்லாக அந்த டின் கேன் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸ்டாக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த டின் கேனை சுற்றி நம்ம ஒட்டணும். நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கிறேன் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால் நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த கார்ட் ஸ்டாக்கை நான் அந்த டின் கேனை சுற்றி ஒட்டிக்கிறேன். டின் கேன் நான் கவர் பண்ணி எடுத்துட்டேன் கார்ட் ஸ்டாக் வச்சு. எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதே மாதிரி டாப் போர்ஷன்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ டின் கேன் ரெடி ஆகிடுச்சு அழகாக. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ நான் இதோட ஒட்ட போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அது டைட்டாக ஒட்டிடும். ஹெட் பார்ட் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இதே மாதிரி நம்ம லெக்ஸ் அதுக்கப்புறமா ஹேண்ட்ஸ் அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து காய வச்சோன்னா இது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது ஓரளவுக்கு வந்து காஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த ஃப்ராகுக்கு வந்து நம்ம கண்ணை அட்டாச் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் அண்ட் பிளாக் கலர் பேப்பர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். அந்த சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதே மாதிரி ரெட் அண்ட் பிளாக் பேப்பர்ஸ்லேயும் வந்து சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து ஒயிட் கலரோட சின்னதாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா சர்க்கிள்ஸும் வந்து கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து அந்த பிளாக் கலர் அந்த சர்க்கிளை வந்து நம்ம கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு ஒயிட்டில் வந்து ஒட்டிடலாம். இதுதான் வந்து இப்போது கண். ஸோ இந்த கண்ணை வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். கண்ணை வந்து இப்போ நான் ஒட்டிட்டேன் ஃபேஸில். அடுத்து பிளாக் மார்க்கர் வச்சு நான் வந்து மவுத் வரைஞ்சிக்கிறேன். மவுத்தோட 2 சைடும் க்ளூ போட்டு அந்த ரெட் கலர் பேப்பர் வந்து ஒட்டிடுறேன். இப்போ வந்து பார்க்க ஒரு கார்ட்டூன் ஃப்ராக் மாதிரியே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து கிட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். அவங்களும் வந்து ஸ்கூலில் ஏதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் காம்படிஷனுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயும் வந்து நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணி நம்ம டேபிள் டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ஸோட நீங்களும் இந்த கிராஃப்ட்டை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.